என்று சொல்ல. ஆகவே அருமையான ஒரு வனம். இந்த வனத்தை வர்ணித்தால் மேலும் மேலும் வர்ணிக்க வேண்டும் என்ற ஆவல் தோன்றிக் கொண்டது. இங்குதான் வள்ளி காவல் பார்த்துக் கொண்டிருப்பதாக நாரதர் கூறினார். அப்படி ஏதேனும் சத்தம் கேட்கிறதா கவனிக்கலாம். என்ன சோ ஆளுரசு அருமையான என்ன நடுரோட்ட நேடி விட்ட மாதிரி சத்தம். அருமையான ஒரு கானம். அலங்கார புஸ்தகம் ஆனமரி விக்கிரகம் பத்திரமாத்த பசு முன்னால் உருக்கி பார்த்து அமைக்கப்பட்ட எழில்மிகு சித்திர பதவி என்பார்கள். குயிர்பட தன் குரலை இந்த பெண்ணிடத்தில் தான் குறையாக பெற்றிருக்கமோ என்று சிந்தித்தால் உயிரின் காணம் கொண்ட இந்த குயிலை வர்ணித்தால் காட்டு குயிலாக இப்பெண்ணை உரிமை வர்ணித்தால் எப்படி வர்ணிக்கலாம் என்று என் இஷ்டமான பெண்மணியை கவலை கட்டு துள்ளி கிட்டு கவலை விட்டு கத்தை கட்டு ஆடத்தார் எல்லோரும் மொத்தத்திலே சந்தோஷ இன்பத்திலே எல்லாரும் நேரத்திலே உல்லாச இன்பத்திலே காட்டுத்திலே மனசுக்குள்ள காட்டுக்கென்று பஞ்சம் இல்லை பாடத்தான் கவலை கட்டு துள்ளி கிட்டு கவலை விட்டு கத்தை கட்டு ஆடத்தார். உடம்புக்குள்ள கூச உப்பக்கூடம் வச்ச வச்சு காயடா கை ஓரக்கும் நாளை விடியும் நல்ல வேளை உங்க பாதை வெள்ளம் போல பாயடா அச்சு வெள்ளம் பச்சரிசி வட்டி வச்ச சிங்கர் அத்தனையும் சுத்திக்கிற நாள் தான் கட்டுக்குயில மனசுக்குள்ள பாட்டு பெண்ணும் பஞ்சம் இல்லை பாடத்தான் கவலை கட்டு துள்ளி கட்டு கவலை விட்டு கத்தை கட்டு ஆடத்தான். நண்பன் கேட்டா வாங்கி சொல்லுவேன் நண்பன் போட்ட சோறு நிதமும் சின்ன பாரு நட்பை கூட கற்பை கூட எண்ணுவேன் சோகம் விட்டு சத்தம் தட்டு ராகம் இட்டு தாளம் பாட்டு பாடும் வானம் பாடி நான் தான் காட்டுக்குயில மனசுக்குள்ள பாட்டி கெண்டும் பஞ்சம் இல்லை பாடத்தான் கவலை
கவலை விட்டு கட்டை கட்டாரத்தா எல்லோரும் மொத்தத்திலே சந்தோஷ இன்பத்திலே எல்லாரும் நேரத்திலே உல்லாச இன்பத்திலே கட்டுக்குயிலே மனசுக்குள்ளே அட்டி கண்டு பஞ்சங்கள பாடத்தான் கவலை தட்டு சொல்லி கட்டு கவலை விட்டு கட்டை கட்டாரத்தான் வள்ளிபதி வரந்து கொண்டிருக்கலாம். ஆக அதற்குண்டாக காவல்கார இருப்பது ஆக மானை தேடி செல்வது போல சென்று சந்திக்கலாம். போகுவார் வேகமாக வார் வளர்விய குரமான்களே ஒரு மணக்கணே நீங்களே குரமான்களே ஒரு மணக்கணே நீங்களே வளர்விய குரமான்களே மணக்கணே நீங்களே இதை தப்பி கேட்கிறது குரமான்களே மண்ணு கண்டிரோ நீங்களே மச்சானே வேணும். அப்புறம் இதான் எந்த மச்சான் வாங்க மச்சான் யார் எந்த மச்சான் வாங்கண்ணா வாங்க மச்சான் பொக்குலாத பத்தி மானத்தில் வந்திருக்கேன். மான பாத்தியாமா? சரி மான் குட்டிக்கு தெரிய வந்திருக்கு. சரி அப்ப அடுத்த கவலை யார் இருக்கா? தந்தைக்கு பேர் அதுவும் நல்ல பேர் தானே. தாய் பேர் சரி வள்ளி அழைத்து பாருங்கள் கேட்டு என்னென்ன நடந்துகிட்டு இருக்கீங்க? அண்ணே யாரே எதுக்கு கூப்பிட்டேன்? எதுக்குனே கூப்பிட்ட? நீமா என் பீரோல சொல்லு. வேடுவர் வந்திருக்கிறார். வேடுவர் எதற்காக வந்தாரா? மான் பிடிக்க. மான் பிடிக்க. மானை பிடிப்பதற்காக வந்திருக்கிறார். ஆமாம். அவர் தேடி வந்த மானை தாங்கள் பார்த்தீர்களா? நாங்கள் பார்க்கவில்லை. பார்த்தோம் என்று சொன்னால் நீ தப்பா நினைத்துக் கொள்வீர். பார்க்கவில்லை. பார்க்கவில்லை. அப்ப அவர்கிட்ட சொல்லிருக்கலாமே பார்க்கல அப்படின்னு. மான் குட்டி இல்ல அப்படின்னு சொல்லிருக்கலாமே. சொன்னமா மான் குட்டி இல்ல. மான் குட்டி இல்ல. மரியாதை இருக்கு இங்க வா. பெரிய சொப்பன சுத்தரி நினைப்பா ஜாடிக்கு நிக்கிற. அது யார் தெரியுமா? இல்ல மாமா மாமா. தெரியுமா வேலையை பையா? வேடுவர். வேடுவர் மான் குட்டி தேடி வந்திருக்கு. மரியாதை கூப்பிடப்படியானே. அப்படி மரியாதை சரிண்ணே என்ன மடத்தை தேடி வந்துட்டார். வந்தவருக்கு முதல்ல வரவேற்பு கொடுக்கணுமா இல்லையா? ஆடி பாட்டி. ஏய் ஆடி பாட்டியா? ஆடி பாடி நீங்க கொடுத்துட்டீங்களா? நான் கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்குறேன். போட ஒரு பெல்ட். ஏய் பல்டி அடிச்சு அண்ணே நான் இது வரைக்கும் ஆம்பளைய பார்த்ததே இல்ல. அப்படி சொல்லலண்ணே. அண்ணே குடும்ப ஆண்களை தவிர பிற ஆடவர்களை நான் பார்த்ததே கிடையாது.
டேய் புதுசா இன்னைக்கு தான் ஒரு ஆம்பளையால பாத்திருக்கேன். புதுசா ஒருத்தரை பார்க்கிறேன். ஆமா அப்ப இவர் பழைய ஆளுன்னு சொல்றீங்களாமா? அப்ப பாத்தியா இவளை வச்சுக்கிட்டு நீ இதான் ஒரு தோழி. மாமா டேய் மிதிச்சே போய் பேசாம இருக்கு. யார் நம்பலாம் தோழியை நம்பாத. சரிண்ணே, நீங்க 2 பேரும் உள்ள போய் கவலை பாருங்க. அதுக்குள்ளே உள்ள போறதா? சரி நிக்கிறது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வரவேற்பு. வாருங்கள் வேடுவரே, இந்த இடத்தின் தலைமை என்ற பொறுப்பில் இருக்கும் நான் தாங்களை வரவேற்க கடமைப்பட்டுள்ளேன். தாங்கள் யார், எங்கிருந்து வருகிற விவரம்? பெரிய பயன்பேசி தப்பி நடப்பு. தாங்கள் யார், எங்கிருந்து வருகின்ற விவரத்தை இன்னும் தல தெளிவாக எடுத்து கூறினார். ஏதோ எங்களால் முடிந்த உதவியை செய்ய காத்துக் கொண்டிருக்கேன். எடுத்து கூறுங்கள் பார்க்கலாம். திருப்பத்தூர் வட்டார ஆளுநர் உடம்பு ஏறிடுச்சு. சரி அப்ப நீ போயிட்டு வரீங்களா? இங்க நீ வந்து போயிட்டு வரீங்களா? வண்டி தங்கிடம் கேட்டு பெறுகிறேன். அப்படியா? வாங்க போ சொல்லிட்டாப்ல வா. கிளம்பியா? நல்ல ஒரு வரவேற்பு. வாருங்கள் வீரர்களை. வந்தவன் எந்த நாட்டுக்காரன் என்று கிளம்பியா போயா? அண்ணே நீ எப்பதானே உள்ள போவ? நான் உள்ள போறேன் சாமி நாடு. ஆக வரவேற்பு வழங்கி உங்களுக்கு முதல் நன்றி. வந்தவன் எந்த நாட்டுக்காரன் என்று தெரிவதற்கு முன்பாகவே வாருங்கள் என்று வரவேற்பு கொடுத்தீர்கள். ஒரு முக்கிய அறிவிப்பு. இங்கே டான்சராகின்றது கொண்ட சேப்பிரியா அவர்களுக்கு அன்பு எனது உடன்பிறவா சகோதரர் நம்மளெல்லாம் சீரோடு சிறப்போடு கவனித்த மணி அவர்கள் சார்பாக ரூபாய் பாரு, உனக்கு வந்து மாற்றுறதெல்லாம் பாரு, வீடியோ எடுக்கிறது ஒரு மணி. நம்ம மணி சிரிக்காதையா? ஐயா அவ்வளோ நேரம் நாங்கள் சாப்பிட்டோம், ஏதாவது கேட்டியா? இப்போ தான் நானே சாப்பிட்டேன். அந்த பிள்ளைக்கு லெக் பீஸ் மட்டும் தனியாக கொண்டு வந்து வைக்கிறேன். தெரியாது அவரு பார்த்தியா, நீ யாருக்கு திங்கிற அளவுக்கு தனியாக கொண்டு வந்து கொடுத்துருக்காரு என்பதை ஆழ்ந்த மருத்துவத்துடன் தெரிவித்து கொண்டு இது எனக்காக ரூபாய் 50, உனக்காக ரூபாய் 50 அன்பளிப்பாக மணி அவர்கள் சித்தப்பா அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். நன்றி சொல்ல மாமா சொல்லு. மணி மாமாவுக்கும் நன்றி. ஆகினால் என்னுடைய பெயர் கந்தவேலன், தந்தையின் பேர் சிவவேலவர், தாயின் பேர் சடவேலு வச்சு ஆக வந்தேன். ஒரு மான் கொடி தேடி மான் வந்தது, குட்டி மறைந்து ஒன்றை பிடிக்க வேண்டும் என்ற ஆவல் கொண்டு உள்ளே என்னுடைய முற்பட்டேன். அண்ணன் தடுத்து விட்டார். ஏன் என்று கேட்டேன். இடத்திற்கு பொறுப்பான தலைவி வள்ளி இருப்பதாக கேட்டு பெறலாம் வந்தேன். என் மான் குட்டியின் சிறப்புகளை கூறுகிறேன், கேளாமா? இத்தனை வனம் நாடி எழில் வேவும் மான் பிடிக்க சம்மதம் தருவாயம்மா, வள்ளி சம்மதம் தருவாயம்மா. என்மான் 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 எம்மான் எம்மான் இத்தனை வனம் நாடி எழில் வேவும் மான் பிடிக்க சம்மதம் தருவாயம்மா, வள்ளி சம்மதம் தருவாயம்மா. இந்த குட்டி தான் தெரிஞ்சுக்கிட்டு மானை நீங்க காட்டினா பிடிக்க கொஞ்சம் ஏதுவா இருக்கும். அந்த குட்டி எந்த குட்டின்னு நான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய்ன்னு சொன்னாங்க. ஒரு விஷயத்தை ஒருத்தன் சொல்றான்னா அத குருட்டு பார்க்க இல்ல வந்திருக்க முடியாது, இல்ல இது கிடையாது அப்படி சொல்றது முட்டாள்தனமான விஷயம். சரி, ஆராய்ச்சி உண்மையிலே போய் இவர் சொல்ற வார்த்தையில உண்மை இருக்குமா ஆராய்ச்சி இவருக்கு அது நல்லது செய்யலாம். மனசு இருந்தா எதையும் பண்ணலாம். அடுத்த பொருளை வச்சுக்கிட்டு இவன்ட்ட கொடுக்கவே கூடாது நினைக்கிறாள் இப்படி பேசுவாங்க. அடுத்தவங்க பொருளை வச்சுக்கிட்டு இல்லைன்னு கொடுக்க கூடாதுன்னு பேசுறது யாரு? நீங்க தான் சொல்றீங்க. உங்க பொருளை நான் வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்றேனா? அப்ப நான் இருக்கின்றேனே, அப்ப உள்ள அனுப்புங்க. உள்ள அனுப்ப உள்ள இருந்ததா நாங்க வர எங்களுக்கு தெரியாத மான்குட்டி இருக்கா இல்லன்ற விஷயம். ஓ
ஒருவேளை உங்க கண்கள் தென்படாம இருந்தா ஏங்க அதுதானங்க எங்களுடைய வேலையே. எப்படி கண்ணு கருத்துமா காவல் பார்க்கணுங்கிறதானே எங்களுடைய வேலையே. இருக்கலாம். நல்ல பெண்களா சீதை எடுத்துக்கங்களேன். சீதைன்றவ ஒரு மிகப்பெரிய கற்புக்கரசி தான். ஆமா. ஒரு அழகான மான் ஒண்ணு வருது, பொன் நிறத்துல தக தகன்னு மின்னுது. ஒரு சாதாரண ஒரு மான் பொன் நிறத்துல மின்னுமா? கிடையாது. சந்தேகம் வந்துடலாம். அப்ப இப்படி இருக்கு அப்படின்னா உண்மையான மான் கிடையாது இது. அப்ப இது போலியான ரூபம்னு அவ மனசுல தோன்றிய கூட அறிவு கட்டிருக்கணும். ஆனா அவ என்ன பண்ணா, இந்த பொன்மான் எனக்கு வேணுமே வேணும் ஒரே படியாண்டா. அப்ப ராமனை அனுப்பி வச்சா அப்படி அவ ஆசைப்பட்டு தீர விசாரிக்காம அவ கண்களுக்கு அது நல்ல ஒரு அந்த அது மட்டுமே தெரிஞ்சனாலதான் அன்னைக்கு சிறுமான் மீது ஆசை கொண்டு பெருமானையே கைவிட்டாள் அப்படின்னு ஒரு கதை பாருங்க. இதுக்காக சீதைக்கு அறிவு அர்த்தமா? அந்த நேரத்தை அவ கண்கள் தெரியல. வித்தியாசமா இருக்கு, இதை பிடிச்சிருக்காங்கன்னு கேட்டதோட தவறு கிடையாது. இல்ல அந்த மாதிரி மான் அப்படியே பொன்னிறமா முன்னுச்சு உங்க மானு பிடிச்சா அந்த மான் குட்டி தான் பிடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. உலகத்துல ஒவ்வொரு தனக்கு காக்கைக்கும் தன் குஞ்சு ஏன் சொன்னாங்க? தன்னுடைய பொருள் உலகத்தை எல்லாத்தையும் வசதி, தன்னுடைய பிள்ளை மட்டும்தான் உலகத்திலே வசதி நினைக்கிறது அவர் அம்மாவோட குணம். அது மாதிரி மான் உலகத்திலே சிறந்த மான். குழந்தைங்க தூற்றினாலும் கூட தவறே செஞ்சாலும் கூட தன் பிள்ளை அவ வாழ்ந்துகிட்டு தான் இருப்பாளா. அதுதான் பெத்தவங்கள என்ன அது சொல்லி அப்படி பார்த்தா இது உங்க குட்டி எங்க இடத்துக்குள்ள போனுச்சுன்னு எப்படி நீங்க சொல்றீங்க? 50 வயசானா கூட அம்மாவுக்கு பிள்ளைதான். காந்தாரி பாத்துங்களேன், கண்ணை கட்டிக்கிட்டா. ஏன் கண்ணை கட்டிக்கிட்டா? தன்னுடைய கணவனுக்கு கண் பார்வை கிடையாது. தன்னுடைய கணவன் இந்த உலகத்தை பார்க்க முடியாது. அப்படி பார்க்க முடியாத உலகத்தை நானும் பார்க்க விருப்பப்படல. என் கணவன் பார்க்காத உலகத்தை நான் பார்க்க மாட்டேன். ஆமா, வைராக்கியமா கண்ணை கட்டிக்கிட்டா. அவன் நினைச்சுதான் வாழ்நாள் முழுக்க அந்த கண்ணை கட்டினபடியே இருந்திருக்கலாம். ஆனா ஒரே ஒரு நேரத்தில் மட்டும் கண்கட்டு அவிழ்க்கிறா. அது ஏன்னா துரியோதனுடைய உடம்புல தன் பார்வைப்பட்டா வஜ்ர பார்வையாகப்பட்டது அவன் பதிஞ்சா அவனுக்கு சாவே கிடையாது அப்படிங்கிறதுக்காக திறந்தா. பாருங்க, தன்னுடைய பெருமை உலகத்துக்கு போறதை விட தன் பிள்ளையோட உயிர் முக்கியம். கண்ணை கட்டிக்கிட்டா வாழ்நாளும் கண்ணை கட்டாப்பா காந்தாரி அப்படி பெருமை மட்டும் கிடைக்கும். ஆனால் அந்த கண்கட்டை அவிழ்த்து துரியோதன நிர்வாணமா பார்த்தா அப்படின்னா அவனுக்கு இறப்பு என்பதே நேரிடாது. அதுக்காக கூப்பிடுறா, துரியோதனோட ஆடைகளை கலட்டி நீ நிர்வாணப்பா நில்லுப்பான்னு சொல்ல அவன் நிக்கிறான். அப்ப கண்கட்டை அவிழ்க்க போறான். அப்பதான் பார்த்தான் மகாவிஷ்ணு. ஒருவேளை இவன் முழுவதுமே பார்த்துட்டான்னா துரியோதனுக்கு சாவு வருமா? சாவே கிடையாது. அப்பதான் கண்ணபர பத்மா என்ன பண்ணாரா, துரியோதனுடைய தங்கச்சி இருக்காளே துச்சாதனை, அவளுடைய குரலை போல அண்ணா அண்ணான குரலை எழுப்பினாரா. அம்மா முன்ன நிர்வாணம் பண்ணிக்கலாம், தங்கை முன்னால யாராவது நிக்க முடியுமா? அப்ப நிக்க மனசு இல்ல. உடனே என்ன பண்றான், ஒரு வாழை எடுத்து அந்த தன்னுடைய ஆண் குறியை மட்டும் வரைச்சுக்கிறான். அப்ப அவன் கண்கிட்ட அவிழ்க்கிறா, பாக்குறா, உடல் முழுக்க பார்த்தவ அந்த ஆண் குறியை மட்டும் பார்க்க முடியல. அப்பதான் என்ன சொன்னாலா, இந்த இடத்துல அடிபட்ட தாண்டா உனக்கு சாவு வரும் அப்படின்னு சொன்னாலாம். அது எந்த இடத்துல நிறைவேறுச்சு? மகாபாரத போர்ல குருஷேத்திர போர்ல தான் அது நிறைவேறியது. 16,000 யானையின் பலம் கொண்ட 6 பேர்ல 2 பேர் தான் உயிரோட இருக்கான். ஒன்னு பீமே, இன்னொரு துரியோதனன். 2 பேரும் சமபலம். சமபலம் பலம் மட்டும் சமபலம் இல்ல, அறிவு வித்தை சம அறிவு. ஏன்னா 2 பேருக்கும் ஒரே குருநாதர். யாரு? கண்ணபர மாதாவுடைய அண்ணனாகப்பட்ட பலராமர் தான் இருவருக்கே குருநாதர். அப்ப இவன் எப்படி அடிப்பான்னு இவனுக்கு தெரியும், இவன் எப்படி தடுப்பான்னு அவனுக்கு தெரியும். அப்ப வெற்றி தோல்வியெல்லாம் போயிட்டு இருக்கு. அப்பதான் பார்த்தா பீமே சரி இவனை முறைப்படி ஜெயிக்க நடத்த முடியாதுன்னு சொல்லிதான் என்ன பண்றான், இடுப்பு கீழே தொடைக்கு மேல இடத்த பார்த்து ஒரு அடி அடிக்க. அப்ப போரின் தர்மத்தினுடைய இடுப்பு கீழே தாக்க கூடாது. ஆனா அப்படி தாக்குறதுனாலதான் துரியோதனன் இறந்தான். அது காரணம் என்ன, காந்தருடைய பார்வை துரியோதனுடைய அந்த ஆண் கோயில பெடாம இருந்ததுனாலதாங்க. அதுலயும் பாருங்க, அதுக்கு முன்னாலே திரௌபதி என்ன பண்ணானா, பாஞ்சாலி ஒரு சபதத்தை எடுத்துக்கிட்டானா, எந்த தொடையில என்னை அமர வச்சு உட்கார்ந்து இந்த சபையில என்னை அசிங்கப்படுத்தினியோ அதே துடையால அடிச்சு உன்னை கொள்ளும் பொழுது உன்னுடைய ரத்தத்தை எடுத்து என்னைக்கு என்னுடைய கூந்தல்ல தேய்ச்சுக்கிறோம் அன்னைக்கு தானே அந்த கூந்தலை அள்ளி முடிவே அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் தன்னுடைய கூந்தலை விரிச்சு போட்டு தெரிஞ்சால பாஞ்சாலியாகப்பட்டவர். காரணம் என்ன? அதுக்கு ஒரு காரணம் என்ன, மைத்ரேய முனிவர் போறார். முனிவர்களே தலை சிறந்த முனிவர் மைத்ரேய முனிவர் போறாரு. போய் துரியோதனன் தூதுக்கு போறார். ஏப்பா பங்காளி, உன் பாண்டவர் யாரு, உன் பங்காளியே தானே, எதுக்கு தேவலாம் அவன்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க, சமாதானம் போப்பா அப்படின்னு சமாதானத்தை போறாரு மைத்ரேய என்ற மகாமுனிவர். என்ன பண்றான், அந்த முனிவரை மதிக்காம பாண்டவர்களா வந்து போர்ல என்னை ஜெயிச்சு பார்க்கணும் அப்படின்னு தொடையில் அடிச்சானே. உடனே கோவம் வந்துருச்சு அவருக்கு. ஒரு முனிவன்ற மரியாதை இல்லாம என் முன்னாடி நீ தொடையில் அடிச்சுக்கிட்ட பத்தியா, உனக்கு சாவி எங்க அந்த தொடையில. அப்ப பாருங்க, 3 பேரோட சாபத்தை வாங்கினாலதான் அவனுக்கு அந்த இடத்துல அடிபட்டு சாகிறதுக்கு காரணமா இருந்தது. நல்லதான் பேசுறீங்க, ஆனா மான்குட்டி தானே உள்ள இல்ல. இவ்வளவு பேசுறது ஏன், நம்ம நினைக்கிறது சரின்னு கிடையாது. ஒரு தவறுக்குள்ள ஒரு சரி இருக்குமா இல்லையா, அது மாதிரி நீங்க பார்க்கலன்றதுக்காக மான்குட்டி வரலன்ற முடிவு போயிடக்கூடாது. கண்டிப்பா மான்குட்டி தான் இருக்கு. அது எப்படி இங்க தானங்க நாங்க இருக்கிறோம், எங்க கணக்குலாம் தெரியாத மான் உங்க கண்ணுக்கு மட்டும் தெரியுதாங்க. இல்ல இல்லன்னு சொல்லி நீ என்னத்தை சாதிக்க போற? ஏன் நீங்க இருக்குன்னு சொல்லி நீங்க என்னத்தை சாதிக்க போறீங்க?
இப்ப இல்லைன்னு சொன்னதுனால பெருமை நிறைய இருக்கு. இப்ப சாமியே இல்லைன்னு சொன்னார் ஒருத்தர். யாரு? பெரியார். ஏன் சொல்றாரு? அதுல உள்ள மூட நம்பிக்கைகளை. ஏன்னா ஒரு பெண்ணு ஒரு கணவன் ஒரு ஆண்மான் அந்த கணவன் இறந்துட்டான்னா அந்த காலத்துல என்ன தெரியுமா பண்ணுவாங்க? அந்த பிள்ளைய தூக்கி நெருப்புல போட்டு கொண்டுருவாங்க. அது சதியினும் உடன்கட்டை ஏறுதல். ஒரு பொம்பளை பிறந்து அப்படின்னா அதை தெய்வமா மதிக்காம அது கள்ளிப்பாலத்தை கொண்டு அப்ப இது மாதிரியான மூட பழக்க வழக்கங்கள் இந்து மத சாஸ்திரத்தை இருந்துச்சு. அப்ப இதையெல்லாம் எதிர்த்து அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இதுதானே அப்படி அவர் இல்லைன்னாரு. அது ஒரு நியாயம் இருக்கு. நீ என்ன இல்லைன்ற? இதுல நான் இல்ல இல்ல மகாகவி இல்லைன்னு சொல்ல முடியும். இல்ல மகாகவி பாரதியார் எடுத்துக்கங்க. ஜாதிகள் இல்லடி பாப்பா ஏன் சொல்றாரு? மனிதர்களுக்குள்ள வேற்றுமை என்பது இருக்கக்கூடாது. தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாரி துன்பம் உழன்று பிறர் பார பல செயல் செய்து கொடுங்கூற்று கரையன பின்மாயும் பல வேடுக்கை மனிதனை போலி தான் வீழ்வேன் என்று நினைத்தாயா அப்படின்னு தமிழ் இனமே போற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய கவிஞர் ஐயா மகாகவி பாரதியார். அவர் சொல்றார் ஜாதிகள் இல்லையடி பாப்பா. அப்படி அவர் சொன்னதுனாலதான் இப்ப வரைக்கும் சமத்துவத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு அடிப்படையாக அது விளங்குச்சு. அப்ப அவர் இல்லைன்னு சொன்னாரு ஒரு சிறப்பு. நீ ஏன் மான்குட்டி இல்லைன்ற? இது என்ன பிரச்சனையா இருக்கு? இல்லைங்கிற பொருளை இல்லைன்னு நாங்க சொல்ல முடியும். இதுக்காக நான் வச்சுக்கிட்டே இல்ல இருக்கு இல்ல இல்லன்னு சொல்ல முடியுமா? இல்ல இல்லாத பொருளை இருக்கு அப்படின்னு உங்கள்கிட்ட பொய் சொல்ல சொல்றீங்களா? நீங்க தான் வாய்ப்பு சாம பொய் சொல்றீங்க மான்குட்டிக்கு தான் இருக்குன்னு. இதுக்காக நானும் பொய்ய சொல்ல முடியுமா? தவறா பேசுற நீங்களா? என்னங்க விட்டதுனா ஒண்ணு இதுதான் காட்டுங்க. விட்டது நீங்க தானே இல்லைன்னு சொல்ல எங்க இடத்துக்குள்ளதான் விட்டீங்களா அப்படிங்கறதானே பிரச்சனையே. இப்ப இது பொறுப்பாளர் யாரா நீங்க? ஆமா உங்க அண்ணன் நினைச்சிருந்தாருன்னா அப்படியாப்பா உள்ள போய் தேடி பாருங்கப்பா சொல்லி இருக்கலாம். ஆனா அவர் சொல்லல. ஏன் சொல்லல? இடத்தின் தலைவி நான் இருக்கனா இல்லையா? நீங்க எல்லாம் ஒரு ஆளுன்னு அப்படி அவர் நினைச்சுக்கிட்டு என்ன பண்றாரு? எடுத்து தலைவி என் தங்கச்சி தான். என் தங்கச்சியில சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும் அதை ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும்னாரு. ஆமாங்க வர்றவங்க போறவங்களுக்கு எல்லாம் மான்குட்டி ஏற்பாடு பண்ணி கொடுக்கறதுன்னு எங்க வேலை. அதுக்காக கொண்டு எங்க அப்பா என்னை காவலுக்கு வச்சிருக்காங்க. ஏப்பா அது கூட ஏற்பாடு பண்ண முடியலன்னா என்னங்க தலைவி நீங்க தானே. ஏற்பாடுனா என்ன ஏற்பாடுன்னு கேக்குறேன். அதுதான் ஒண்ணு நீங்களே தேடி போய் சரி வேலூர் சொன்னாரு மான்குட்டி இருக்குது நம்மளே தேடி பார்த்து ஒப்படைப்போம் அப்படின்னு அந்த முயற்சி எடுத்துக்கலாம். தேடி பார்க்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இருக்கத்தானே நாங்க வர்றோம். எங்க இடத்துக்குள்ள இருக்கிறது எனக்கு தெரியாதா? சரி நீங்க பார்க்கல. சரி நம்ம கண்ணுக்கு தான் தெரியல. இவர் இவ்வளவுதான் கெஞ்சுறாரு இவ்வளவுதான் ஆணி தரமா நிக்கிறாரு. சரி இவரை உள்ள அனுப்பி அதை தேட சொல்லுவோம். அப்ப இந்த ஏற்பாடாச்சும் இங்க பண்ணணுமா இல்லையா? யாரு உங்களை எங்க இடத்துக்குள்ள அனுப்பணும்? அது நடக்காத காரியம். ஏன் முடியாது? ஏன்னா ஒரு சில பேர் நல்லவங்க மாதிரி இருப்பாங்க. அவங்க தான் முழுக்க திருட்டு பேர்களா இருப்பாங்க. அதனால அந்த காலத்துல நாங்க யாரையும் நம்புறது கிடையாது. அது கூடவே இல்ல அப்படி நினைக்கிறாங்க. கூடவே ஒரு அண்ணன்ற வரையில ஒரு திருட்டு பேர் வச்சிருப்பாங்க. அப்ப எங்க அண்ணன் இதுக்காக உங்க அண்ணனை சொல்லல. இல்ல அவர் வந்து மக்களுடைய மனங்களை திருடக்கூடிய ஒரு மனிதர். இல்ல உங்களுக்கு தனி சிறப்பு. இன்னைக்கு புதுக்கோட்டை சங்கத்துல உண்ணா நம்பர் பப்புன்ற இடத்துல இருக்கீங்க. கடந்த 60 ஆண்டு காலமாக வரலாறு பேசக்கூடிய அளவுக்கு திறமை வெளிச்சவங்க. விஷயமா 2017க்கான சிறந்த நகைச்சுவை நடிகர்னு ஒரு விருது வாங்கி இருக்கிறாருன்னா பெரிய விஷயம். இதையும் தாண்டி இரும்பு மனிதர். அப்ப அவருக்கு ஒரு சிறப்பு. அவர் வேலை பார்க்கிறார். உங்க வேலை என்னமா? மான்குட்டியை தேடி புடிச்சு தர்றதானே. சரி அத வச்சுக்கிட்டு இல்ல தர்த்திரம் முடிச்ச மாதிரி இல்ல இல்லன்னா நீங்க மான்குட்டி